1762 ஆண்டு. இந்திய நாடு கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலேயருக்கு அடிமையாகிக் கொண்டிருந்த காலம். சிவகங்கை சீமையின் மீது ஆங்கிலேயர்களுடைய பார்வை விழுந்தது. சிவகங்கையை கைப்பற்றி தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் முயற்சி செய்தாங்க. ஆனா சிவகங்கையை ஆட்சி செய்துட்டு இருந்த முத்து வடுகநாதர் ஆங்கிலேயரின் எந்த ஒரு முயற்சிக்கும் உடன்படல. முதல் முறை போர் தொடுக்கிறாங்க, தோல்வி. இரண்டாவது முறை போர் தொடுக்கிறாங்க, தோல்வி. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் போராட்டத்துக்கு பின்னாடி 1772 ஆண்டுல முத்து வடுகநாதரை சூழ்ச்சி செய்து கொலை செய்கிறார்கள் ஆங்கிலேயர்கள். இப்போ இந்த செய்தி மருது சகோதரர்கள் மூலமாக வடுகநாதருடைய மனைவியான ராணி வேலு நாச்சியாருடைய காதுக்கு வந்து சேருது. அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு வேலு நாச்சியாரால உடனடியா போர் தொடுக்க முடியாது, கொஞ்சம் சாதுரியமா தான் செயல்படணும். அதனால திரும்பி வருவேன், எனது சமஸ்தானத்தையும் மக்களையும் மீட்பேன் அப்படின்னு சபதம் ஏற்று தன்னுடைய சிறு பெண் குழந்தையோட சிவகங்கையில இருந்து வெளியேறாங்க வேலு நாச்சியார். அடுத்து ஒரு வாய்ப்புக்காக வேலு நாச்சியார் பல வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. அதுவரை மாறி மாறி பல இடங்கள்ல தங்க வேண்டியிருந்தது. போருக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருந்தது. ஹைதர் அலியுடைய படை உதவியால ஒரு பெரிய படையை உருவாக்கியாச்சு. மருது சகோதரர்கள் தலைமையில ஒரு தனிப்படை அமைச்சாச்சு. வீரப்பன் குயிலியுடைய தலைமையில பெண்கள் படை அமைச்சாச்சு. சிவகங்கைக்குள்ளேயே ஒரு இளைஞர்களின் புரட்சி படையும் அமைச்சாச்சு. எல்லாம் தயார். இப்போ அடுத்ததா என்ன நடக்கணும்? சிவகங்கைய மறுபடியும் கைப்பற்றணும். அதுக்கு சிவகங்கையின் காளையார் கோவிலில் யுத்தம் நடக்கணும். அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன உடனே சாதாரண காரியம்னு நினைக்காதீங்க. அந்த 8 ஆண்டுகள்ல ஆங்கிலேயர்கள் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. அவங்கள வீழ்த்தணும்னா ஒரு பெரிய வியூகமே தேவைப்படும். நான் மேல சொன்ன எல்லாருமா சேர்ந்து அப்படி ஒரு வியூகத்தையும் அமைச்சாங்க. அது ஒரு பெரிய வியூகம். அந்த முழு வியூகத்தையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு விளக்க போறதில்ல. அந்த வியூகத்தின் ஒரு சிறு துகளைத்தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது ஒரு போர் வியூகமா இருந்தாலும் அதை நீங்க உங்க வாழ்க்கையில எங்க பயன்படுத்தணுங்கிறதையும் சேர்த்து சொல்ல போறேன். கவனமா கேளுங்க. ராணி வேலு நாச்சியார் தன்னுடைய நாட்டில் உள்ள பலகீனமானவர்கள் யாரும் அந்த யுத்தத்தால பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சாங்க. குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகள், பலகீனமானவர்கள் எல்லாரையும் மிக சாதுரியமாக பாதுகாக்க திட்டமிட்டாங்க. சொந்தக்காரங்க ஊருக்கு போறோம், கோவில் திருவிழாவுக்கு போறோம், உடம்பு சரியில்லை, மருத்துவரை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு இந்த மக்கள் எல்லாரும் அந்த ஊர்ல இருந்து வெளியே வந்துடணும். அதே நேரத்துல மாறுவேடமிட்ட ராணி வேலு நாச்சியாரின் போர் வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மக்களுக்கு பதிலா ஊருக்குள்ள வந்துருவாங்க. அதுவும் மறைத்து வைக்கப்பட்ட போர் கருவிகளோட. இது எதுவுமே ஒரே நாள்லயோ ஒரே மாதத்திலயோ நடக்கல. 6 மாத காலம் கொஞ்சம் கொஞ்சமா இது எல்லாமே நடந்தது. அங்கிருந்து திடீர்னு மக்கள் குறையவோ கூடவோ இல்லாததுனால ஆங்கிலேயர்களுக்கும் எந்த சந்தேகமும் வரல. இதுதான் ராணி வேலு நாச்சியார் கடைபிடித்த ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ரீப்ளேஸ்மெண்ட் முடிஞ்சதும் திட்டமிட்டபடி காளையார் கோவிலில் பலமுனை தாக்குதல் நடந்தது. ஹைதர் அலியின் படையுதவி, மருது சகோதரர்களின் தனிப்படை, வீரப்பன் குயிலியின் சாகசம், உயிர் தியாகம், ராணி வேலு நாச்சியாரின் போர் ஆளுமைன்னு எல்லாமா சேர்ந்து ஆங்கிலேயர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள். சிவகங்கை சீமை மீட்கப்படுகிறது. தான் எடுத்த சபதத்தை நிறைவேற்றி மீண்டும் சிவகங்கைக்கு ராணியாக முடிசூடுகிறார் வீரமங்கை வேலு நாச்சியார். இந்த இடத்துல வேலு நாச்சியார் கடைபிடித்த போர் தந்திரங்கள்ல முக்கியமான ஒண்ணுதான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது பலகீனமான தன்னுடைய நாட்டு மக்களை வெளியே அனுப்பி பாதுகாக்கிற அதே நேரத்துல அவங்களுக்கு பதிலா பலமுள்ள போர் வீரர்களையும் ஆயுதங்களையும் உள்ள அனுப்புனாங்க இல்லையா, அதைத்தான் சொல்றேன். இந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாம தான் நம்மள பலரும் தவறு செய்றோம். நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பலவீனத்தை வெளியே கொண்டு வரணும்னு முயற்சி செய்வோம். ஆனா 1 நாள் 2 நாள், மிஞ்சி மிஞ்சி போனா 1 வாரம், அதுக்கு மேல அது தாக்கு பிடிக்காது. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. எந்த ஒரு பலவீனத்தை நம்ம கிட்ட இருந்து நம்ம எடுக்கும் போதும் நமக்குள்ள ஒரு வெற்றிடம் உருவாகுது. அந்த வெற்றிடத்தை வேறு எதையாவது வச்சு நம்ம நிரப்பலன்னா மறுபடியும் அந்த பலவீனமே அதை நிரப்பிக்குது. பிராக்டிக்கலா சொல்லணும்னா நம்ம டிவி பார்க்கக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா அந்த நேரத்துல அதுக்கு பதிலா என்ன செய்யணும் அப்படிங்கறத யோசிக்க மாட்டோம். கடைசியா அந்த நேரம் வீணாகுதேங்கிறதுக்காக மறுபடியும் டிவிலயோ போன்லயோ தான் போய் உட்காருவோம். இது நடக்காம இருக்கணும், நம்ம நினைச்சது நடக்கணும்னா பலவீனத்தை வெளியேற்ற நினைக்கும் அதே நேரத்துல பலமான ஏதாவது ஒன்ன உங்களுக்குள்ள கொண்டு வர முயற்சி செய்யணும். பிராக்டிக்கலா சொல்லணும்னா நான் டிவி பார்க்கக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு முயற்சி பண்ணக்கூடாது. அந்த நேரத்துக்கு நான் ஒரு புத்தகம் படிக்கணும்னு முயற்சி பண்ணணும். எனக்கு ரொம்ப வெயிட் போட்டுருச்சு, நான் அதனால அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு யோசிக்க கூடாது. சும்மா இருக்கிற நேரத்துல ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு பதில் அந்த நேரத்தை பயன்படுத்தி எக்ஸசைஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணணும். நான் அதிகம் காசை வீணாக்க கூடாதுன்னு யோசிக்காதீங்க. அந்த காசை சேர்த்து வச்சு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், 4 பேருக்கு உதவி செய்யணும்னு யோசிங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் ஒரே நாள்ல மாத்தணும்னு யோசிக்காதீங்க.
எப்படி வேலு நாச்சியார் 6 மாத காலம் எடுத்து நின்னு நிதானமா ரீப்ளேஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி நல்ல நேரம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நிதானமா அதை கையாளணும். இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்மளும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக வெற்றி அடையலாம். சக்சஸ் இஸ் சிம்பிளி a practice. வெற்றி என்பது நீங்கள் முறையாக எடுத்துக்கொள்ளும் பயிற்சிகளே.